இவள இந்த சொர்ணவேலு உனக்கு யாரு? அண்ணன் மாதிரி. இல்ல இல்ல இல்ல, அண்ணனே தான். நீ இப்படி தன்னந்தனியா பிள்ளைய பார்க்காம வாழறது அவனால பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரே தவிச்சு அழறான். அழுகாதடா, நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். இந்த பரிமளம் பாரு, கட்டினா வேலுவை தான் கட்டுறேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா. நீ தானடி ஏதாவது சொல்லணும். நான் என்ன பண்ணோக்கா சொல்லுங்க. இந்த நாச்சிமுத்து இருக்கானே, ரொம்ப நல்ல பையன். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கான்னு நினைக்காத. பெரிய ஆளு ஊர்ல. 400 மாடு, 1000 ஏக்கரம் நிலம், 8 காரு, 10 ஜீப்பு. 5 காரு முன்னாடி வாய் மூட்டு சாப்பிடு. நீ என்னடா வேலு ஒன்னும் பேசாம இருக்க? ஆமா மருதுகம், நீ அந்த ஆளும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும். பாத்தியா, நீ நாச்சிமுத்துவை கட்டிக்கிறேன்னு சொல்லு. ராம் தும்னும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சொல்லுமா. சொன்னவேல்னா அவன் தங்கச்சி மாதிரின்னு சொன்னால. ஆமா சொன்னா, சத்தியமா சொன்னா. வேற யாரு நீ அவனுக்கு? கண்ணு சம்மதம்னு சொல்லு. சம்மதம். சம்மதிச்சிட்டாளா? மருதகம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா.